ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம இயரிங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான டிஐஒய் ஐடியா தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். பட் நம்மளுடைய எல்லா இயரிங்ஸுமே ஒன்றுத்துலேயே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் அந்த ஒரு ஷீட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பாதியாக கட் பண்ணியிருக்கேன். அதை ரீஃபிலோ இல்லை வேறு ஏதாவது குச்சி யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இதே போல் இந்த ரோல் பார்த்திங்கன்னா 8 வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி செய்ய போகிறோம். ஒரு பக்கத்துக்கு நம்ம வந்து 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து 8 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் ரோல் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன்வாஸ் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் 8 rupeesன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் குட்டி குட்டி கேப் இருக்கிறதால நம்மளோட இயரிங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நம்ம அந்த ஷீட்டை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. வெயிட் வந்து அந்த அளவுக்கு தாங்காது. அதுக்காக நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம 8 ரோல் பண்ணி வச்சுருப்போம். 2 வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. டோட்டலாக நமக்கு ஒரு 4 பேர் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஷீட் மேலே வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணாதீங்க. சைடில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். இதே போல் 4 பக்கத்துக்கும் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரே மெஷர்மெண்ட் தான் வரும். இப்போ நம்ம வந்து 4 பக்கத்துக்கும் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம க்ளூ போட்டு அந்த ஷீட் மேலே ஒட்டிக்கலாம். இதே போல் தான் நம்ம 4 பக்கமும் நம்ம க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த கார்னர் வந்து கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய இயரிங்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் வெயிட் தாங்கும். அதுக்காக தான் நம்ம நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கயிறு வந்து நான் உள்ளே விட்டு கட்டிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியும் மாட்டி வச்சுக்கலாம். இல்லைனா பின்னாடி வந்து நீங்கள் ஸ்டாண்டிங் மாதிரி கூட ஏதாவது கார்ட்போர்டு அட்டாச் பண்ணி நீங்கள் ஏதாவது டேபிள் மேலே கூட வச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நான் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி மாட்டுற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மேலே நம்ம அந்த நியூஸ் பேப்பர் ஒட்டணும் பார்த்தீங்களா, அங்கே வந்து பிளாக் கலரில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை வந்து பெயிண்ட் பண்ணாமல் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேமை இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து குட்டி குட்டி பாம்பாம்ஸ் இந்த மாதிரி நான் 4 பக்கமும் ஒட்டி வச்சுக்க போகிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து செஞ்சு வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பவும் நான் வீடியோக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், 4 பக்கமும் இந்த மாதிரி நம்ம பாம்பாம்ஸ் எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. இந்த ஷீட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி கேப்ஸ் தான். அந்த கேப் இருக்கிறதால நம்மளுடைய இயரிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஹூக் இயரிங்காக இருக்கட்டும், இல்லைனா நம்மளுடைய ஸ்டட் இயரிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டட் இயரிங் வந்து நீங்கள் மாட்டி வைக்கும்போது பின்னாடி பக்கமாக திருகாணி போட்டு வச்சுடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது தொலைஞ்சு போகாது, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய எல்லா இயரிங்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரே ஷீட்டில் இந்த ஒரே ஃப்ரேமில் வந்து நமக்கு அடங்கிடும். மாட்டி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியும் இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய இயரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று இருந்து ஒன்று தொலைஞ்சு போயிட்டு இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.